கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த பிரதான கிருபைக்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படும் முன் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். உடைய ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளி மன்னித்து எங்கள் அன்பு தகப்பனே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இந்த சமூகத்தில் தாழ்மையா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நேச பிதாவே, இந்த நேரத்திலும் உடைய செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உடைய சன்னிதானத்தில் வேண்டி இருக்கிறேன். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, உடைய சத்தம் எங்கள் செவியில் துணிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால், ஏமாற்றத்தின் மத்தியில் தோன்றிய சபைதான் எஸ்டிஎஸ் சபை. இந்த செய்தி எதை நோக்கி போக போகிறது என்று சொன்னால், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஏமாற்றத்தின் மத்தியில் தோன்றியதினால்தான் அது இறுதி எச்சரிப்பின் வேலையை செய்து முடிப்பதற்காக தேவனால இந்த கடைசி காலத்தில் அழைக்கப்பட்ட சபை என்பதை உறுதிப்படுத்த போகிறேன். இந்த சபை 1844 இயேசு வருவார் என்று ஏமாந்துட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையை கொஞ்சம் அவை கீழே வைக்கிறதுக்கு அநேக பிரயாசப்படுகிறதை நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆனா நிச்சயமான உண்மை, உறுதியான உண்மை, செய்தியின் முடிவில் நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ஏமாற்றத்தின் மத்தியில் இந்த சபை தோன்றியதினால்தான் இது தேவனுடைய சபை. அது மாத்திரமல்ல, ஏமாற்றத்தின் மத்தியில கிறிஸ்துவுக்காக நின்று வேதம் சொல்லுகிற உண்மைகள் அப்படியே கிரகித்து ஏற்றுக்கொண்ட சபைதான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. ஆகையினால இது தேவனுடைய சபை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஏமாற்றம் எப்படி உண்டாயிற்று, என்ன போதனை செய்தார்கள், அந்த அனுபவத்தில் எப்படிப்பட்ட அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள், இதெல்லாம் கொஞ்சம் வாசித்து அறிந்து ஆண்டவருடைய திருச்சபை ஏமாற்றத்தின் மத்தியில எழும்பியதனால தேவனுடைய சபை என்று அங்கீகரிக்கப்படுகிற இந்த உண்மையை உணர்த்தும்படியாக தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். என கருமையான தேவனுடைய ஜனமே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை, மறுபடியும் சொல்லுகிறேன், ஏமாற்றத்தை சந்தித்ததுனாலேயே, ஏமாற்றத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக சாட்சி பகிர்ந்ததுனாலேயே, ஏமாற்றத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக சாட்சி பகிர்ந்து வேத வாக்கியங்களை தீர்க்கமாக ஆராய்ந்து பார்த்து அது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனதுடையவர்களாக இருந்ததுனாலே இது தேவனுடைய சபையாக பரலோகத்தின் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, வில்லியம் மில்லர் என்பவர் 1843 இயேசு வருவார் என்று பிரசங்கித்தார். அவருடைய செய்தியை கேட்டு பெரிய திரளான கூட்டம் அவருக்கு பின்பாக போனது. இந்த செய்தி என்ன? 1843 ஆண்டிலே இயேசு வருவார் என்று வில்லியம் மில்லர் அவர்கள் போதித்திருக்கிறார்களே, அந்த செய்தி என்ன? ரொம்ப சுருக்கமா படிக்க போகிறோம். நம்ம பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் கடந்து போறது கிடையாது. வாசித்து புரிந்து கொண்டு அப்படியே உண்மை மட்டும் அந்த கருவை மாத்திரம் விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். அவருடைய போதனை எப்படிப்பட்டது என்பதை நம்ம விளங்கிக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க. 1843 42 ஆயத்தம் பண்ணாங்க, 1843 அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சார்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி 1843 கணக்கிட்டு இருக்கார்கள் என்பதை தெரியலாம். 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 1335 அவர்கள் கணக்கிடும் பொழுது அதனுடைய துவக்கமாக 508ஆம் ஆண்டையும், கிறிஸ்துக்கு பின் 508ஆம் ஆண்டையும், அதனுடைய முடிவாக 1843ஆம் ஆண்டையும் கணக்கிட்டு 1843ஆம் ஆண்டில்
ஆண்டு வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் அறிவித்தார். இந்த ஒரு கணக்கின் அடிப்படையில் அவர் சொல்லல, இன்னொரு கணக்குக்குள்ள போனார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 2300 ராப்பகல், அந்த கணக்கை அவர் 490 வருஷம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய கணக்கோடு ஒப்பிட்டு அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கமான கிறிஸ்துவுக்கு முன்பு 457ஆம் ஆண்டை அவர் துவக்கமாக எடுத்து கிறிஸ்துவின் சரித்திரத்தில் அது எப்படி இருந்தால் தரிசனம் நிறைவேற்கின்றதால் சுட்டி காட்டி அதனுடைய முடிவில் 2300 ராப்பகல் அதனுடைய துவக்கமாக 490 வருஷம் 2300 ராப்பகலுடைய துவக்கமாக இருக்கிறது என்பதை அவர் அடிப்படையாக கொண்டு 2300க்கோ 457 கிறிஸ்துவுக்கு முன்பு 457 துவக்கமாக வைத்து அதனுடைய முடிவாக 1843 கிறிஸ்து வருவார் என்று அறிவித்தார். அது மாத்திரமல்ல, அவர் பழைய ஏற்பாட்டில் சந்ததியை கணக்கிட்டு 677 தொடங்கி 2520ஆம் ஆண்டு முடிவில் இயேசு வருவார் என்று சொல்லி வெளிப்படுத்தி அதுவும் 1843ஆம் ஆண்டில முடிவடையும் என்று சொல்லி அவர் சொன்னார். நீங்க இந்த கணக்கு இங்க பார்க்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கணக்கு அந்த சார்ட்டினுடைய கடைசி பாகத்தில் இருக்கிறது. தானியேல் 8:14 கணக்கு 2300 ராப்பகல் சார்ட்டினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. அதே போல 2520 கணக்கும் சார்ட்டினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. நம்ம லேசா அந்த சார்ட்டை கொஞ்சம் ரீகாப் பண்ணிக்கிடுவோம். 677 கிமுல இருந்து 2500 ஆண்டுகளை அவர் கணக்கிட்டு 1843 இயேசு வருவார் என்று போதித்தார். 1335 ஒரு கணக்கிடும் போது 508 கிபி கிறிஸ்துக்கு பின் 508 தொடங்கி 1843 இயேசு வருவார். அந்த கணக்கும் சரியா வருகிறது என்று நிரூபித்து காட்டினார். அதே போல 2300 ராப்பகல் 457 கிறிஸ்துவுக்கு முன்பு தொடங்கி 1843 கிறிஸ்துவுக்கு பின்பு முடிவடைகிறது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும், அந்த பூமி சுத்திகரிக்கப்பட போகிறது, இயேசு வரப்போகிறார் என்று 3 கால கணக்கு அப்படி நேர்த்தியாக இருக்கிறது. கணக்கு எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறது. அவர் சொன்னது இது. இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவர் இந்த கணக்குல ஒண்ணு உள்ள வைக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2300 ராப்பகல் நீங்கள் அஞ்ஞான ரோம் என்று நிரூபிக்க முடியாது. வில்லியம் மில்லரும் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையும் 2300 ராப்பகலை கணக்கிடுவதற்கு அஞ்ஞான ரோமையோ அல்லது போப்பு ரோமையுடைய காலத்தையோ அடிப்படையாக சார்ந்து இருக்கவில்லை. நல்லா புரிச்சுக்கிடுங்க. 2300 ராப்பகல் தரிசனத்தை கணக்கிடுவதற்கு அஞ்சாடத்தை பற்றிய உபதேசத்தை சார்ந்து இருக்கவில்லை. வில்லியம் மில்லர் சார்ந்து இருக்கல, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையும் சார்ந்திருக்கல. அது தனித்து இருக்கிற ஒரு கணக்கு. அது 457 தொடங்கி 1843 முடிவடைகிறது. ஆனா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 1335 நாள் கணக்கு அவர் போடும் பொழுது அவர் முதலாவது என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, 508 அஞ்ஞான ரோமு போப்பு ரோமாய் மாறி இருக்கிறது, அதுதான் துவக்க காலம் என்று முடிவு செய்தார். அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா காலக்கணக்கை வைத்துக் கொண்டார். அஞ்சானம் என்பது அஞ்சானம் என்கிற கருத்தை விட்டுவிட்டார். இந்த கணக்குல தான் 1335 காலக்கணக்க போடும் பொழுதுதான் வில்லியம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அஞ்ஞான ரோமு போப்பு ரோமாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி அவரு கணக்கு எடுக்கிறார். இது தனி கணக்கு. 2300 ராப்பகலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்று ஒரு சகோதரர் கேட்கிறாரு, நீங்க எந்த காரணம் கொண்டு 2300 ராப்பகலை அஞ்ஞானத்தை வைத்து நிரூபிக்க முடியும்? எதுக்குங்க நிரூபிக்கணும்? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதுவும் வில்லியம் மில்லர் போட்ட 1335 கணக்கு எங்க சபை எடுத்து பேசவே இல்லையே. போதிக்கிறதற்காக அது அதனுடைய உபதேசத்தை இருந்து விட்டுவிட்டேன். அன்றாடத்தை குறித்து சரியான கருத்து வரைக்கும் இந்த காலக்கணக்கு படிக்க முடியாது விட்டுட்டேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். 2300 ராப்பகல் தரிசனத்திற்கும் தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிற அஞ்சாடத்திற்கும் எந்த தொடர்பு இல்லை. நம்ம கணக்குலையும் அதை வைக்கவே இல்லை. வச்சிருக்கீங்க சொல்லுவாங்க, நம்ம ஏமாத்துறதுக்கு. வைக்கல, அதான் நிச்சயம், அதான் உண்மை. அது தனித்து இருக்கிறது. சரி, அவங்க சரித்திரத்துக்கு போவோம். இந்த சரித்திரத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா என்ன படிக்கலாம் அப்படின்னா, எனக்கு அறிமுகத்தினுடைய பிள்ளைகளை என்ன ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக்கலாம் அப்படின்னா,
1843 இயேசு வருவார். அவங்க அந்த ஆண்டினுடைய முடிவு மார்ச் 21 யூத கேலண்டர் படி ஒரு ஆண்டு முடிகிறது. நம்முடைய கேலண்டர்ல மார்ச் 21 1843 ஆண்டு மார்ச் 21 ஆண்டு வருவார் என்று அவர்கள் நம்பி இருக்கும் பொழுது கணக்கு அவங்க சரி பண்ணும் பொழுது அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பூச்சிய எரர். அதாவது கிமுல இருந்து வருஷம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு ஒரு கிபில இருந்து கூடிக்கிட்டே போகும். இதை குறைஞ்சுக்கிட்டே வர்றது வந்து 1 கிமு ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு 1 கிபி ஆயிடும். ஆனா வில்லியம் மில்லர் என்ன செஞ்சாரு, அதுக்கு 0 வருஷம் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். ஒரு ஏமாற்றம் அவர்களுக்கு. 0 வருஷம் அங்க இல்ல, கிடையாது. அதனால அவங்க கால கணக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா 1843 இருந்து 44 கொண்டு போட்டிருக்குது. ஒரு வருஷம் அவங்க எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. என்ன நடக்கலன்னு பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன தப்பு பண்ணிருக்கிறதை கண்டுபிடித்தார் என்று சொன்னா கிமுல இருந்து கிபிக்கு மாறும்போது 0 வருஷத்தை நம்ம கணக்கு எடுத்துட்டோம், 0 வருஷம் கிடையாது என்பதை கண்டுபிடித்ததுனால அடுத்தவர்கள் என்ன ஓட வேண்டியது வந்துட்டு சொன்னா இன்னும் ஒரு வருஷம் என்ன வேண்டியது ஓட வேண்டியதுன்னு சொன்னா 1844 நோக்கி ஓட வேண்டியது இருந்தது. 58 இருந்து 1943 அதை அப்படியே வச்சிருந்தாங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்தை அவங்க என்ன அதுல முடிவு பண்ணாங்க, அப்பதான் அந்த எழுச்சி உண்டானது, கடுமையான எழுச்சி உண்டானது. அந்த எழுச்சிக்காக அது அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அதை வைத்திருந்தார்கள். ஆனா 450 இருந்து 2003 அப்போ 1944 முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. மறுபடியும் ஓடுறாங்க. இந்த கால தரிசனத்தை அவங்க கணக்கு போட்டு மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதை நம்புகிறார்கள், ஓடுகிறார்கள். சரி, நம்ம அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த காலம் வரப்போகுது. இது மார்ச் 21 1844 வரப்போகுது. நல்லா மாறும்போது புரிச்சுக்கிடுங்க. 2340 கால கணக்க வில்லியம் மில்லர் விளக்கும் போது எந்த உலக ராஜ்யத்தையும் கொண்டு உள்ள வைக்கல. அதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு எந்த உலக ராஜ்யமும் தேவை இல்லை. அவர் அஞ்சானத்தை அதை கொண்டு வரல, பாப்பையை அதை கொண்டு வரல. அவர் தனித்ததை விளக்கினார். அஞ்சானம் பாப்பை குறித்தவருடைய மனநிலை தானியேல் 12ஆம் அதிகாரத்தை சார்ந்து இருந்தது. அதுவும் பிறகு கைவிட்டுட்டார். கணக்கு தான் வச்சிருந்தார், கைவிட்டுட்டார். ஒரு உணர்வு ஒரு இடத்தில் இருந்தது. பரிசுத்த சபை சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த பூமியை ஆண்டவர் சுத்தப்படுத்த போறாரு, அக்னியால சுத்தப்படுத்த போறாரு என்று நம்பினார். இது ஒரு பிரபலமான உபதேசம் அந்நாட்டில் காணப்பட்டது. கிட்டத்தட்ட எல்லாருடைய மனதும் அப்படிதான் இருந்தது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுது, ஆண்டவர் பூமியை சுத்திகரிப்பார் என்கிற மனதுதான் இருந்தது. இந்த நம்பிக்கையில தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 1844 ஆண்டு மார்ச் 21 இயேசு வந்து விடுவாரு. கடைசி நாள் மார்ச் 21 அதை தாண்டி போகாது என்று நம்பினார். பிரபலமான உபதேசம். நீங்க போய் அவங்க சரித்திரத்தை படிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆசாரியன் இயேசு என்பதையும் அந்த ஆடு இயேசு என்பதையும் அந்த சுத்திகரிப்பு எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட காலக்கணக்கில் தான் எல்லாம் நடக்கும் என்பதை படித்திருப்பார்கள். ஆனா பிரபலமான உபதேசம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. இன்னொரு கூட்டம் ஏமாந்துச்சு இதே மாதிரி பிரபலமான உபதேசத்தினார். பரலோக பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிற மனதில் போய் இங்க இருக்கிறது நிலவு, அங்க இருக்கிறதா நிஜம் என்பதெல்லாம் அறிந்திருந்தவர்கள் இங்க சுத்திகரிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அது பரலோகத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஏன் அப்படி பிரபலமான உபதேசம். பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படுகிறதா, பூமி சுத்திகரிக்கப்படுகிறதா, இயேசு வரும்போது அக்னியால சுத்திகரிக்கப்படும் என்பது அவருடைய நம்பிக்கை. ஏன் அடுத்து சொல்றோம், இதே மாதிரி ஒரு பிரபலமான உபதேசத்தினால ஒரு கூட்டம் ஏமாந்து இருக்கிறது. படிக்க போகும். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த கூட்டம் இதை சார்ந்து இருந்தவருடைய மனநிலை அதன் நாள் நெருங்கும் போது எப்படி இருந்துச்சு. ஒரு குறிப்பு, நிறைய வாசிக்கப்படுறது ஒரு குறிப்பு, சரிங்களா? இது யாரு எழுதுறாரு அப்படின்னா மார்ச் 17 வில்லியம் மில்லர் எழுதுறாரு. அவருடைய நண்பருக்கு எழுதுகிறாரு. அதை நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா வில்லியம் மில்லர் அண்ட் ரைஸ் ஆஃப் அட்வென்டிசம் என்கிற புத்தகத்துல அந்த ஆசிரியர் அந்த சரித்திரத்தை எடுத்து பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு ஆதாரம் அந்த புத்தகத்துல, அந்த புத்தகத்தை படிங்க, அருமையான புத்தகம். அந்த கடிதம் வடகிழக்கு மூலையில் உள்ள மெயினில் உலகம் எரிய தொடங்கிவிட்டது. எங்க நெருங்கும் பொழுது அவங்க அது ஒரு நெருப்பு எரியுதுங்க.
ஒரு ஒரு அக்னி அங்க எரிகிறது. அதை பார்த்த உடனே மில்லர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆமா அக்னினால உலகத்தை சுத்திகரிப்பாரு, எரிய ஆரம்பிச்சுட்டு என் நேசர் வரப்போகிறார் என்று நம்புகிறாருங்க. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. இதை கொச்சப்படுத்த முடியுமா? எழுதுறாரு பாருங்க, எரிய தொடங்கி விட்டு ஆனால் வேகமாக எரியவில்லை. எனவே நான் தயாராக முன் சில வரிகளை உங்களுக்கு எழுதி எனக்கு நேரம் கிடைத்தது. இந்த கடிதம் போய் சேர எத்தனை நாள் ஆகும்? ஆனா அந்த ஆர்வத்தை பாருங்க, அந்த நம்பிக்கை பாருங்க. இங்க தீ எரிய ஆரம்பிச்சுட்டுப்பா அப்படியே தன்னுடைய நண்பனுக்கு சொல்லணும் அப்படின்னு உடனே எழுதுகிறார். அது என்ன சொல்றாரு பாருங்க, முடிந்தவரை விரைவாக செய்தியை பரப்புங்கள், விரைவில் வேறொரு உலகில் சந்திப்போம், அங்கு பிரிவினை இருக்காது என்று நான் நம்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். Date has come. இன்னைக்கு நின்னுகிட்டு சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வில்லியம் தப்பா பிரசங்கிட்டாரு. அவருக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டதோ அவர் நேர்த்தியா பிரசங்கித்தார், நேர்த்தியா விசுவாசித்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை விளங்கி கொள்கிற புரிஞ்சிக்கல. நம்ம நீங்க தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுக்கும் போது தானியேலை கூப்பிடுவாரு, தரிசனம் காட்டுவார், எழுதிருன்றார். யோவானை கூப்பிடுவாரு, தரிசனம் காட்டுவார், எழுதிருன்றார். ஆனா விளங்கி கொள்ளுகிறது ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் 6000 ஆண்டுகளுக்கு ஜனங்களை வழிநடத்த வேண்டும். கிறிஸ்து வருவரைக்கும் அவர்களை உற்சாகத்தில் வைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பக்கம் வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். அடையாளங்களை தீர்க்க தரிசனம் படிப்பாங்க. ஆண்டவர் அறிந்திருந்தால் ஆனால் ஒரே நாள்ல ஒருவர் பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் வேலைக்கு கொடுக்கல. சின்ன கொம்பு தான் இவற்றினுடைய சின்ன கொம்பு. அந்தியோகஸ் ராஜா என்று நம்பினார்கள். நான் இப்ப நம்பரோட சொல்லல, அன்னைக்கு நம்பினார்கள். பார்த்தாங்க, சரித்திரத்தை பார்த்தாங்க. இந்த அந்தியோகஸ் யூதர்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கிறார். அந்த பலிபீடத்தை அசுசிப்படுத்துகிறா. அவர்களை ஓய்வான கைக்குள்ள விட மாட்டேக்கா, விருத்த சேதனம் பண்ண விட மாட்டேக்கா, அவங்களை பலிபீடத்துல போய் பண்ணி பலியிடுறா. ஓ இவன் சொல்லி இருக்குது, இவன் தான் அப்படியே நம்பினாங்க. வேதம் நிறைவேறிச்சு என்று நம்பினார்கள். காலத்தை பற்றி சொல்லிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலம் அவனுக்குரியது நினைத்து அதை ஆராய்ந்து பார்த்தாங்க. 2340 பார்த்தா 3 வருஷத்துல முடிச்சு போச்சு, 3 வருஷத்துல முடிச்சு போச்சு. இங்க இருக்க 6 வருஷத்துக்கு மேல வருது. அப்ப இந்த 2340 எந்த வாழ்க்கைப்பா செய்தது தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நீ செய்வனி சொன்னா தேவனுக்கு விரோதமான. இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் வெளிப்பட்டு அதை பார்க்கிறாங்க. தொடர்ந்து வருகிற சந்ததியிலே, தொடர்ந்து வருகிற பிள்ளைகள் அந்த தரிசனத்தை படிக்கிறாங்க. இல்லையே அவங்க புரிந்து கொண்டது சரியாக புரிந்து கொள்ளலையே, தவறுதலா புரிந்திருக்கிறார். இது இப்படி இல்ல, இதை நம்ம ஒரு நாளை ஒரு வருஷத்துக்குள்ள கணக்கிடணும். இது முகமதியெல்லாம் குறிக்கிறது. ஆராய்ந்தார்கள், படித்தார்கள், உண்மை வழங்கிக் கொண்டார்கள். கால நெடுகிலும் தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. இந்த வில்லியமினருக்கும் ஆண்டவர் அப்படி சரித்திரத்தை படிக்கிற நிறைய விளக்கங்கள் உண்டு. நான் சொல்றதுக்குள்ள போறேன். இந்த வில்லியமினருக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, எப்பா 1844 மார்ச் 20 நான் வந்துருவேன். சரியாக புரிந்தார்கள், சரியாக ஓடினார்கள். ஏன் ஆண்டவர் இந்த வில்லியம் மில்லர் இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்வதற்கு அனுமதித்தார்கள்? அதுக்கு ஒரு அழகான விளக்கம். சரித்திரத்தை படிச்சு முடிச்சுக்கிறோம், அதுக்கு அந்த விளக்கத்தை பார்ப்போம். அந்த நம்பிக்கையை நீங்க புரிச்சுக்கிடுங்க. அந்த தீயப்பா ஆண்டவர் வர போறாரு, நீ சீக்கிரம் சொல்லு, நம்ம போக போறோம். எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நம்பிக்கையில ஓடணும். அடையாளத்தை பார்த்து ஓடுவியோ, நீ நாளை பார்த்து ஓடுவியோ, you have to run the race that Jesus is going to come in your lifetime. நான்கு நாட்கள் கழித்து வில்லியம் எழுதுறத நம்ம படிக்கணும். 4 நாட்கள் கழித்து அப்படின்னா மார்ச் 21 கடந்துச்சு. இந்த ஆர்வமா எதிர்பார்த்த மனிதன் ஏமாந்து விட்டான். அவன் மட்டும் பெரிய கூட்டம். நான் ஒரு உதாரணத்துக்கு அவரை எடுத்து நான் பேசுகிறேன். அவர் எழுதுறாரு பாருங்க,
இந்த விசுவாசத்தை பார்த்துக்கிடணும். தீர்க்க தரிசனத்தை உண்மையாக கருத்தாக ஆராய்ந்து ஓடுகிற பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள். அதுக்குதான் ஆதாரம். அவர்கள் அவர்களுடைய படிப்பு பிற்காலங்களிலே தவறு என்று நினைத்தாலோ அந்நாட்களிலே அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். என்ன வந்தாலும் அசைக்கப்பட மாட்டார்கள். They stand for. நான் வாசிக்கிறேன். நான் இப்போது என் கிழக்கு அறையில் என் பழைய மேஜையில் அமர்ந்திருக்கிறேன். தற்போது வரை தேவனின் உதவியை பெற்ற நான் அன்பான இரட்சகரை இன்னும் வெகு தொலைவில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் கணக்கிட்டபடி நேரம் இப்போது கடந்து விட்டது. மேலும் ஒவ்வொரு கணமும் இரட்சகர் பரலோகத்திலிருந்து இறங்குவதை காண நான் எதிர்பார்க்கிறேன். ஓ தி டிஸப்பாயின்ட்மென்ட். அவரை வந்து என்ன பாதிப்பு உண்டாக மார்ச் 21 என்ன விசுவாசத்தை இருந்தாலும் அதே விசுவாசத்தை ஓடுறார். That is the power of revelation. That is the power of prophecy. நான் கணக்கிட்டபடி நேரம் இப்பொழுது நிரம்பி உள்ளது. மேலும் ஒவ்வொரு கணமும் இரட்சகர் பரலோகத்திலிருந்து இறங்குவதை காண எதிர்பார்க்கிறேன். இந்த மகிமையான நம்பிக்கை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. ஆத்மாக்கு இரத்தத்தில் இருந்து என் ஆடைகளை சுத்தப்படுத்தி விட்டேன் என்று நான் நம்புகிறேன். என் சக்தியை இருந்தவரை அவைகளின் கண்டனத்தில் இருந்து உள்ள அனைத்து குற்றங்களிலும் இருந்து நான் என்னை விடுவித்துக் கொண்டேன் என்று உணர்கிறேன். அவருடைய ஊழியத்தில் குறைய காணல. நான் சரியா செய்தேன். ஐயா சொன்ன கணக்கு சரியாகலைங்க. அவர் சொல்றாரு சரியான ஊழியத்தை செஞ்சாங்க சொல்லி. அவர் சொல்றாரு அதே விசுவாசத்தை அப்படியே வெளிப்படுத்துறாரு. 21க்கு முன்பு ஆண்டவருடைய வருகை எப்படி எதிர்பார்த்தாரோ அப்படியே நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் தீர்க்க தரிசனத்துடைய வல்லமை. ஆண்டவர் சும்மா சொல்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் செருகிட்டு போவார்கள். என்னங்க தப்பான தீர்க்க தரிசனத்தை போச்சு இப்படி. அதுதாங்க தீர்க்க தரிசனம். நீ தீர்க்க தரிசனத்தையும் காலக்கணக்கையும் அடையாளங்களையும் பார்த்து ஓடுங்கன்னா அது ஒரு கண்களுக்கு முன்பாக எதிர்பார்த்த நிலையில் நடக்காவிட்டாலும் you will not fall. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக அப்படியே படம் பிடித்து காட்டப்பட வேண்டும். இன்னொரு நபருடைய சாட்சியை நான் பார்க்கிறேன். அவர் யாருன்னா ஹேண்ட்ஸ். ஏப்ரல் 10, 11 அவர் பப்ளிக்காக என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டை எழுதுறார். வாசிக்க பாருங்க. உலக இரட்சகரின் 2வது மகிமையான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட வருகை தற்போதைய காலத்திற்கு முன்பே நடந்திருக்கும் என்பது கடந்த 3 ஆண்டுகளாக எங்கள் நேர்மையான மற்றும் புனிதமான நம்பிக்கையாக இருந்தது. நாங்க உண்மையில நம்புனாங்க, உண்மையாய் படிச்சாங்க. நாங்க எந்த சுயநலம் இல்லாம படிச்சாங்க. 3 வருஷமா நாங்க எதிர்பார்த்து இருந்தாங்க. அது கடந்துச்சு. அதாவது அந்த நிகழ்வு நெருங்கி வருவதாகவே நான் இன்னும் பார்க்கிறேன். I tell you my dear people, the power of prophecy is such. தீர்க்க தரிசனத்தின் உள்ளமே அவ்வளவு, அந்த வல்லமை அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு ஆழமானது. அதாவது அந்த நிகழ்வு இயேசுவினுடைய 2ஆம் வருகை நெருங்கி வருவதாகவே நான் இன்னும் பார்க்கிறேன். முழுக்க முழுக்க உறுதியான நம்பிக்கை தவிர்க்க முடியாது. இந்த அடுத்த மகத்தான நிகழ்வு மிக முக்கிய காலத்திற்குள் நடக்க வேண்டும். ஆகையால் இந்த நிகழ்வை 1 மணி நேரம் நம் மனதில் ஒத்து வைப்பது பாதுகாப்பானதல்ல. ஐயோ நடக்கலையே, நான் கொஞ்சம் பரப்பரட்டு பார்ப்போம் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தை உண்மையாய் ஆராய்ந்தவர்கள். The William Miller and his group who search the scriptures faithfully. அதனால அவர்கள் கண்ட கணக்கு சரியானது என்பது தெரியும். அவர்கள் போட்ட கணக்கு சரியானது என்பது தெரியும். வரலாறு சொன்னார் என்னன்னு தெரியல ஆண்டவரே. அந்த அவங்க அசைக்கப்படவில்லை. They were standing firm as a rock. பாறையில் கட்டப்பட்டவர்களாக இருந்தார். இதுல இன்னொரு நீங்க படிக்கணும். ஸ்லோ இவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பு மொழியாக்கம் செய்யல. நீங்க அந்த புத்தகத்துல பார்க்கலாம். பிப்ரவரி 22, 1844 அவர் ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு. என்ன கட்டுரையை வெளியிட்டாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மார்ச் 21 வரமாட்டாருங்க. அவரு பரிசுத்த ஸ்தலத்தில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறதுல அந்த ஆராதனையினுடைய முடிவில் இயேசு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்களா,
அந்த நாள்லதான் வருவாரு. அது அக்டோபர் 22 இயேசு அக்டோபர் 22 தான் வருவாருன்னு ஒரு கட்டுரையை வெளியிட்டார். ஆனா அந்த மில்லரைட் மூவ்மெண்ட் அங்க போக முடியாது. நல்லா புரிச்சுக்கிடுங்க. அக்டோபர் 22 உறுதியாக தெரிந்தா கூட மார்ச் 21 விட்டுட்டு போயிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா மார்ச் 21 இயேசு வந்துட்டாருன்னு வைங்களேன், இந்த அக்டோபர் 22 பிரயோஜனம் இல்லாம போய். ஆனா முதல்ல எதா எதிர்பார்க்கணும், மார்ச் 21 தான் எதிர்பார்க்கணும். அதனால மில்லரைட் மூவ்மெண்ட் என்ன செஞ்சுன்னு சொன்னா அது இருக்கட்டும், மார்ச் 21 தான் அந்த உறுதியாக இருந்தார். நான் சொல்றேன் புரியும் நினைக்கிறேன். காலக்கணக்குல போடுறோம், கணக்கு போடுறோம், மார்ச் 21 தான் வருஷ கணக்கு கரெக்டா வருது. ஆனா சகோதரர் சொல்றாரு அக்டோபர் 22 சொல்றாரு. சரி 22 பரவாயில்ல, மார்ச் கடந்த முறை யோசிக்கணும். மார்ச் கடந்துச்சு, இது யோசித்தாங்கன்னா இல்லையா? இல்ல. ஆனா ஒரு உண்மை நீங்க அறிஞ்சிருக்கணும். அக்டோபர் மாசம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அதுல தான், அக்டோபர்ல 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அதுல தான் வருவாரு அப்படிங்கிறத வில்லியம் மில்லர் முதல்ல தெரிஞ்சிருக்காரு, முதல்ல எழுதியிருக்கிறார். நம்ப முடியுங்களா? 1843 மே மாசம் 3ஆம் தேதி அவர் எழுதியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். மே 3, 1843 அன்று மில்லர் ஹேன்ஸுக்கு எழுதிய கடிதத்தில் முதல் மாதத்தின் அல்லது வசந்த சம இரவு பகலில் அனுசரிக்கப்பட்ட வழக்கமான சட்டத்தின் சடங்குகள் கிறிஸ்துவின் முதல் வருகையிலும் துன்பங்களிலும் நிறைவேறின. ஆனால் 7வது மாதத்தில் அல்லது இலையுதிர் சம இரவு பகல் அல்லது அனைத்து பண்டிகைகள் மற்றும் சடங்குகளும் அவரது 2வது வருகையில் மட்டுமே நிறைவேறும் என்று வாதிட்டார். பின்னர் அவர் யூத நாட்காட்டில் 7ஆம் மாதம் 10ஆம் நாளிலே பரிகாரம் செய்யப்பட்டது என்றும் அந்த பரிகாரம் கிறிஸ்து இப்போது நமக்காக செய்து வரும் பரிகாரத்திற்கு நிச்சயமாக பொதுவானது என்றும் சுட்டிக்காட்டினார். பின்னர் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்த பிறகு மக்களை ஆசீர்வதித்தார் என்று அவர் குறிப்பிட்டார். நமது பெரிய பிரதான ஆசாரியன் அவ்வாறே செய்வார். இது 7வது மாதத்தின் 10ஆம் நாளில் நடந்தது. இது உண்மையாக இருந்தார். அவர் முடித்தார். இலையுதிர் சம இரவு பகலுக்கு பிறகுதான் அவரது மகிமையான தோற்றம் நாம் காண முடியும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி காண முடியும், அது காண முடியும் எழுதியிருக்காங்க. உங்க மனதுல ஒரு கேள்வி எழும்பலாம், அவர் ஏன் இதை பிரசங்கிக்கல? ஏன் மார்ச் 21 முடிவு சொன்னார்? தேவன் அனுமதி இல்லாம நீங்க என்ன படிச்சாலும் பேசணும்னு தோணாதுங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ள முடியாதுங்க. நீங்க முன்னதா புரிந்து கொள்ளணும்னு நினைச்சா கூட அதை நீங்க பேச முடியாதுங்க. God didn't allow him to preach. அதை தேவன் அவரை பேச அனுமதிக்கவில்லை. ஏன்? சொல்லிடுறேன். அந்த சபையினுடைய சரித்திரத்தை பாருங்க. சபை ஆண்டவருக்கு பயகரசா இருந்தாலும் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள தவறிவிட்டது. ஆண்டவரை பிரமாணங்களின் மூலமாக கீழ்ப்படிந்து தொழுது கொள்ள வேண்டும். 7ஆம் நாள் ஓய்வை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம சபையெல்லாம் பிரிச்சு கடத்துறோம், ஒன்றா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒற்றுமை முக்கியம் அப்படிங்கிற அந்த நோக்கம் போய் ஊழியத்தை எச்சரிப்பின் செய்தியாக அறிவிக்க வேண்டும், மனமாற்றம் செய்கிறது ஆவியானவர் நோக்கம் போய் சபைக்குள்ள ஆளுச்சக்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. So God want to have a pure and a church to his taste. அவருடைய விருப்பத்துக்கு ஏற்பாக தேவன் ஒரு சபை வேணும். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த செய்தியை அறிவிச்சு இயேசு வரப்போறாரு. அந்த ஒரு கோணத்துல 3 கோணத்துல அறிவிக்கிறாரு. இயேசு வரப்போறாரு, எல்லாரும் வருவாங்க. நான் வரமாட்டேன். யார் நினைத்திருக்கிறார் பார்க்க தேவன் தீர்மானிக்கிறார். திரளானவர் பின்வாங்கி போனார். திரளானவர் பின்வாங்கி போனார். அவர் அறிவித்த நாள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் புரிந்து கொண்ட நாள் அவர் மார்ச் 21 அறிவிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு இன்னொரு வெளிச்சம் இருக்குது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அதான் ஸ்னோ எழுதுறாரு. வெப்பர் 22 அவர் அதை சட்டை பண்ணுங்க. அதற்கு பரவாயில்ல யோசிச்சுட்டாரு, யோசிக்கலங்க. ஆண்டு விடல. He cannot preach it again. ஒரு பேசிங்க ஒரு கூட்டம் நடத்தோட அப்போ இதை குறித்த அந்த ஏமாற்றத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எழுதி இல்ல ஏமாறல,
ஸ்லோ செய்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சோழனை வந்து அந்த செய்தியை அறிவிப்பாரு. அப்பதான் அந்த செய்தி மறுபடியும் வெளிச்சம் வரும். அது அதுக்கு வரவே இல்லை. அவருக்கு முந்தைய எழுதுனதை ஞாபகப்படுத்தவும் இல்லை, அதை குறித்து பேசவும் இல்லை. God didn't allow him to preach. ஏன்னா அவரே மறுபடி எழும்பி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன அறிவிச்சாருன்னு ஒருத்தர் நம்ப மாட்டான். இவர் 21 சொன்னாருப்பா, 7ஆம் மாதம் 10ங்கிறாரு. இதுல இன்னொரு சரித்திரம் உண்டுங்க. 21 பார்த்திருப்பாங்கல்ல, வரல அவங்க என்ன நினைப்பாங்க, ஏப்ரல் 18, 10 வரும்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த வருஷம் படம் முடியுது. ஏப்ரல் 18, 19 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த மாதம் முடியணும். அதுல ஏமாந்துருவாங்க. ஏங்க தீர்க்க தரிசனம் இப்படித்தான் விலகிக் கொள்ளப்படும். நல்லா புரிச்சுக்கிடுங்க. அது சரித்திரத்தை படிங்களா. முதல்ல 1843 அப்படின்னு அறிவிப்பாரு. 0 வருஷம் தவறு இருப்பதை கண்டுபிடித்து அதுல ஏமாந்துட்டு 1844 போவாங்க. மார்ச் 21 வரை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்ப்பாரு, ஏமாந்துருவாரு. அதுக்கு பிறகு வருஷத்தெல்லாம் மாற்ற முடியாது, நாள் ஒரு வேளை இருக்கலாம், ஏப்ரல் மாசத்தினுடைய அந்த மாதத்துடைய கணக்கு 18, 19 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஓடுவாங்க, ஏமாந்துருவாங்க. அதுக்கு பிறகு கால தரிசனத்தை பற்றிய செய்தியை அறிவிக்க தேவன் வில்லியம் மில்லரை அனுமதிக்கிறது. God wants to have a pure group. ஆண்டவருக்கு ஒரு சுத்தமான கூட்டம் வேணும், பரிசுத்தமான கூட்டம் வேணும். அப்ப அவர் அறிவிச்சாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தங்களை வெளிப்படுத்த உண்மையை வெளிப்படுத்த பிள்ளை இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஸ்னோ மூலமாக உன்னதை சொல்லினார். அது உதாசீனப்படுத்தப்பட்டது. மறுபடியும் ஸ்னோ மூலமாக அவர் அந்த செய்தி அறிவிக்கிறார். எழுச்சியை பார்க்கணும். சரிதாப்பா, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தான், 1ஆம் மாதம் 14ஆம் தேதி இயேசு சாவணும்னு பரிசுத்தம் சொல்லிருக்கு. அதே நாள்ல செத்தாருங்க. அவர் ஒரு நாளுக்கு மறுநாள் உயிர்த்தெழுந்தோம்னு பரிசுத்தம் சொல்லிருக்கு. அதே நாள் உயிர்த்தெழுந்தாருங்க. 50 நாள் அபிஷேகம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்க. ஆமா, அப்ப 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் இயேசு வந்து ஆசீர்வதிக்கப்பட வரப்போற நம்பிக்கை ஓடுனாரு. இதே வில்லியமேற்றில் அந்த விசுவாசம் வந்திருக்காது. God want to test his people. அவருக்கு என்று ஒரு சபையை உண்டாக்க வேண்டும், பரிசுத்தமான சபையை உண்டாக்க வேண்டும். எந்த நிலையிலும் அசைக்கப்பட மாட்டோம். வேதம் என்ன சொல்கிறோம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலை ஒரு சபை வேணும் அவருக்கு. ஏழாம் மாதம் 10ஆம் தேதிய வில்லியம் மில்லர் ஏற்றுக்கொண்டாரா? அவர் தான் முதல்ல 1.5 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்கிறாரு. அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டார். எப்போ அப்படின்னா அட்டை என்று ஆண்டவர் அது வரைக்கும் விடல, அவருக்கு ஞாபகப்படுத்தவே இல்லை. நம்ம படிச்சதானது ஞாபகப்படுத்தவே இல்லை ஆண்டவர். அவர் எழுதி நான் முந்தைய சொல்லி சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டான். எந்த கணக்கத்தை இவர் பேசுறாருன்னு விட்டுட்டு போயிடலாம். God stopped his preaching. அவரு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. எப்போ எழுதுறாருன்னா அக்டோபர் 6ஆம் தேதி. அக்டோபர் 6ஆம் தேதி அவர் எழுதுறாரு. இந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன். அன்புள்ள சகோதரர் ஹேம்ஸ், 7வது மாதத்தில் நான் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு மகிமையை காண்கிறேன். 7வது மாதத்தில் வழக்கமான தோற்றத்தை 1.5 வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் எனக்கு காட்டியிருந்தாலும் அந்த வகைகளின் சக்தியை நான் உணரவில்லை. இப்போது கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தில் ஒரு அழகு, ஒரு இணக்கம் மற்றும் ஒரு உடன்பாட்டை காண்கிறேன். அதற்காக நான் நீண்ட காலமாக ஜெபித்தேன், ஆனால் இன்று வரை அதை பார்க்கவில்லை. ஓ என் ஆத்துமாவே தேவனுக்கு நன்றி. சகோதர ஸ்னோ, சகோதர ஸ்டோர்ஸ் மற்றும் பிறர் என் கண்களை திறப்பதில் அவர்கள் ஆற்றிய பங்கிற்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். நான் கிட்டத்தட்ட வீட்டிற்கு வந்து விட்டேன். மகிமை மகிமை மகிமை, நேரம் சரியாக இருப்பதை காண்கிறேன். என் ஆத்துமா மிகவும் நிரம்பியுள்ளது. என்னால் எழுத முடியவில்லை. இந்த மகிமையான உண்மைக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க உங்களையும் அவரது தோற்றத்தை நேசிக்கும் அனைவரையும் நான் அழைக்கிறேன். என் சத்தங்கள், பயங்கள் மற்றும் இருள் அனைத்தும் நீங்கிவிட்டன. நான் இன்னும் சரியாக இருப்பதை காண்கிறேன். தேவனின் வார்த்தை உண்மை. என் ஆத்துமா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் இதயம் தேவனுக்கு நன்றியால் நிறைந்துள்ளது. ஓ நான் சத்தம் இட எப்படி நான் விரும்புகிறேன். I want to shout. ஆண்டவர் வரப்போறாரு. ஐயா ஏமாந்தவன் எழுதி சொல்றான் பாருங்க. That is the power of the spirit. That is the power of the prophecy.
பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வல்லமை அங்க இருக்கு பாருங்க. ஆனால் ராஜாக்களின் ராஜா வரும்போது நான் சத்தம் விடுவேன். என்ன ஒரு நம்பிக்கை! நம்ம எல்லாம் என்னங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. இவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது சகோதரர் மில்லர் இப்போது ஒரு மதவெறியர் என்று நீங்கள் சொல்வதை நான் என்று நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், என்னை அழைக்கலாம், எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்து 7வது மாதத்தில் வருவார், நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஓ மகிமையான நம்பிக்கை! நாம் அவரை பார்ப்பது, அவரை போல இருந்து என்றென்றைக்கும் அவருடன் இருப்போம். What a blessed hope, the coming of Jesus Christ revealed through the prophecy and through the sanctuary service. நம்மளால நிற்க முடியுமா? இயேசு வர போறாரு, நான் ஒரு பிரசங்கம் பண்ணது சொல்லணும். சொல்லாம போனா அவ்வளவு நல்லா இருக்காது, சொல்லாம போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நான் பிரசங்கம் பண்ணேங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கணக்கு பார்த்து தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் விடப்பட்ட தீர்க்க தரிசன கணத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவார் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கண்டுபிடிச்சா அதுல இருந்து 1335 நாள் கழிச்சுட்டு வந்தா நியாயராசர் சட்டம் இன்னைக்கு வரும் கண்டுபிடிச்சேன். அப்புறம் 7ஆம் மாதம் 15 அதை யூகிச்சிட்டேன். இப்படி இருக்கும். அக்டோபர் 22 7-10 சொல்லிட்டாங்க. அப்ப 7ஆம் மாதம் 15 அக்டோபர் 27 தான் இருக்கும். அதுல இருந்து 1335 கழிச்சா மார்ச் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டுவிடும். முதல் வாரம் பின்னாடி ஒரு வாரம் அப்படி நம்ம கணக்கு போட்டுட்டு வரணும் எதிர்பார்த்தா வரல. நான் சோர்ந்து போகலங்க. I know the prophecy will not fail. என் கணக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், என் புரிதல் ஏதாவது பிரச்சனை இருக்கும். The Bible doesn't fail. இந்த ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அது வீரமன் மாதிரி. இதுக்கு நீங்க நல்ல சரித்திரத்தை அப்படியே இருக்கும் படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுட்டார். இதுக்கு 2025 முந்தி 2024 இதே மார்ச் மாசத்துல நியாயராசர் சட்டம் வர படிச்சிருந்தேன். அப்ப 2027 இயேசு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவார் என்று சொன்னேன். பயங்கர வசனம் பண்ணிருப்பேன். ஆனா விளக்கங்கள் அப்படி விளக்கங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பார். தப்பே சொல்ல முடியாத விளக்கம் கொடுத்திருப்பார். காலத்தை பார்க்க விடான்னு சொல்லுவாங்க தவிர இந்த கணக்கு தப்பு இருக்குன்னு ஒருத்தம் சொல்ல மாட்டான். என்ன வரலைன்னு 2024 போய் பார்த்தா 6000வது வருஷத்துல ஆண்டு வர போறது இல்ல. 6000 வருஷம் முடிஞ்சு 6001ஆம் வருஷத்துல வருவார் அப்படின்னு சொல்லி ஜேஎன் ஆண்ட்ரூஸ் மூலமா படிச்சேன். அப்ப 2028 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் இன்னொரு வருஷம் வெளியூர் ஓடுன மாதிரி ஓடுன மாதிரி இருக்கீங்க. ஓடுனேன். அப்பவும் என்ன சொன்னேன்னு சொன்னா மார்ச் மாசம் வந்துருவாரு. மார்ச் வரை எதிர்பார்த்து அந்த மாதிரி நானே ஏமாந்துட்டேங்க. என்ன ஆண்டவரே, காலம் எல்லாம் கரெக்டா இருக்கு, எப்படி பார்த்தாலும் சரியா இருக்கு, பொய் சொல்ற இடமே இல்லை. எவ்வளவு விஷயம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கண்டுபிடிக்க முடியாதியா? ஆண்டவர் சொல்லுவாரியா? நான் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்ட தப்பியா? அப்ப எதுக்குள்ள இருக்கலாம்? டிசம்பர் 31 2028 7ஆம் மாசம் 15ஆம் தேதி இருந்துச்சுன்னா மே மாசம் 6 நியாயராசி சட்டம் வந்துறியா? ஓடே. That is the power of the prophecy. மே மாசம் 6ஆம் தேதி 2028 நியாய தீர்ப்பு நியாயராசி சட்டம் வரலன்னா எனக்கு செய்தி கிடையாதுங்க. ஸ்லோதான் சொல்லணுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் என்ன முட்டுனா ஏன் சொல்ல மாட்டேன். நான் எழுதி இனிமே பிரசங்கம் பண்ணனா நம்ப மாட்டான். எவ்வளவு சரியா இருந்தா நம்ப மாட்டான். வேற ஒருத்தவங்க சொல்ல வைப்பார். ஆனா இந்த காலத்துல கணிச்சுக்க நான் உறுதியாக நம்புகிறேன். No more failure, no more extension. The Sunday life is going to be declared. அப்படியே அந்த பிக்சர் அப்படியே போடுறது பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆண்டவர், அவர் ஒரு வருஷம் தள்ளி போட்டார், நானும் ஒரு வருஷம் தள்ளி போட்டேன். அவர் ஒரு நாளை குறிச்சா, நானும் ஒரு நாளை குறிச்சேன். அவர் ஏமாந்துட்டார். நான் ஏப்ரல் 18 19 வரைக்கும் போனாரு. நானும் என்ன சின்ன மே 6ஆம் தேதிக்கு வரும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவர் இது என்ன அப்படியே இருக்கு. நீ 6ஆம் தேதிக்குள்ள வராம நான் ஏமாந்துருவானா? ஏமாந்தாலும் நான் நிற்பேங்க. பவர் ஆஃப் ப்ராபசி அப்படி நான் படிச்சுக்க வெளிச்சத்தை தப்பு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வெளிச்சம் கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன் அதுக்குள்ள கண்டிப்பா ஏன்னா கணக்கு தப்பாதுங்க. பரிசுத்த ஸ்தல கணக்கு தப்பாதுங்க. ஈவெண்ட் தான் தப்பிச்சிங்க. ஈவெண்ட் தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவெண்ட் வந்து சரின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்க போனாங்க.
வில்லியம்களை ஏற்றுக்கொண்டார். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அவளா எதிர்பார்த்தாரு. கடைசியில தான் விட்டார் ஆண்டவர். இல்லையா மகன், ஆர்வமா போ, நீ போ. Saddest thing. அவர்கள் பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்பதை பிரபலமான உபதேசத்தில் ஈர்க்கப்பட்டவனால பரிசுத்தலத்தை குறித்த அறிவு இருந்தது, தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்த அறிவு இருந்தது, பரிசுத்தலத்தினுடைய சம்பவங்கள் அதில் சொல்லியிருக்கப்பட்ட காலக்கணக்கில் நிறைவேறுங்கிற அறிவு இருந்தது. தப்புங்க, ஒரு பிரபலமான உபதேசங்க. பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறவன ஆண்டவர் பூமியை சுத்திகரிக்கிறது நம்பிட்டாங்க. ஏமாந்ததுக்கு பிரபலமான உபதேசம் காரணமாயிற்று. இந்த பிரபலமான உபதேசத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவன் செவன்த் அட்வென்டிஸ்ட். ஏமாற்றம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏமாற்றம் அந்த அளவுக்கு இல்ல. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியை பார்த்துட்டு அது வரல அப்படின்னு ஏமாந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நம்ம அதை லேசா வாசிக்கிறோம், நிறைய இருக்கு. நம்ம அது 1-2 குறிப்புகளை நம்ம வாசிப்போம். இது ஹென்ரி எமான்ஸ் மிலிட்டரி இயக்கத்தை சேர்ந்தவர் எழுதுகிறார். அது ஒரு செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 22 செவ்வாய்க்கிழமை. நான் முழு செவ்வாய்க்கிழமை முழுவதும் காத்திருந்தேன், ஆனால் அன்பான இயேசு வரவில்லை. நான் புதன்கிழமை காலை முழுவதும் காத்திருந்தேன். எப்போதும் போல என் சரீரம் சரீரத்தில் ஆரோக்கியமாக இருந்தேன். ஆனால் 12 மணிக்கு பிறகு நான் மயக்கத்தை உணர ஆரம்பித்தேன். மேலும் இருளடைவதற்குள் முன் என்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல உதவி யாராவது ஒருவர் தேவைப்பட்டார். என்னுடைய இயற்கையான பலம் என்னை விட்டு விரைவாக வெளியேறிக் கொண்டிருக்க நான் ஏமாற்றத்தின் வியாதியினாலே வழி இல்லாமல் 2 நாட்களுக்கு அசையாது படுத்திருந்தேன். நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் எழும்பி வந்து வேதத்தை படிச்சு உண்டான சபைதாய செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை. அவன் தீர்க்கத்தின் சரியா பார்த்தான், பரிசுத்தத்தை சரியா பார்த்தான். இவங்க தப்பு ஆண்டவர், என்ன தப்பு பண்ணோம், ஏன் வரவன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சவன் இப்படி ஆனவன். வாசிக்கிறேன். நான் முழு செவ்வாய்க்கிழமை முழுவதும் காத்திருந்தேன், ஆனால் அன்பான இயேசு வரவில்லை. நான் புதன்கிழமை காலை முழுவதும் காத்திருந்தேன். எப்பொழுதும் போய் என் சரீரத்தில் ஆரோக்கியமாக இருந்தேன். ஆனால் 12 மணிக்கு பிறகு நான் மயக்கத்தை உணர ஆரம்பித்தேன். மேலும் இருளடைவதற்கு முன் என்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல உதவ யாராவது ஒருவர் தேவைப்பட்டார். என்னுடைய இயற்கையான பலம் என்னை விட்டு விரைவாக வெளியேறிக் கொண்டிருக்க நான் ஏமாற்றத்தின் வியாதியினாலே வழி இல்லாமல் 2 நாட்கள் அசையாமல் படித்திருந்தேன். இவன் எழுதி வந்து படிச்சதுதாங்க செவன்த் அட்வென்டிஸ்ட். I'm proud to be a Seventh Day Adventist church. இந்த சபை ரொம்ப ஏளனமா பேசுறாங்க, ரொம்ப அவமானமா பேசுகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது என்ன ஆண்டவர் இந்த சபையில கொண்டு மெம்பரா வச்சிருக்கிறாரு. நான் ஒரு பாதப்படியில விழுந்து கிடக்கணும். விசுவாச வீரர்கள் என்ன நடந்தது என்று சொல்லி இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். அது வில்லியம் மில்லருடைய சாட்சி. சிலர் ஏளனத்தில் விசாரித்தார்கள், நீ மேலே போயிட்டியா? தெருக்கள் உள்ள சிறு குழந்தைகள் கூட கடந்து செல்கிறவர்களிடத்தில் மேலே போக உனக்கு டிக்கெட் இருக்கா என்று தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பிரபலமான கவர்ச்சியான பொது அச்சிகள், செய்தித்தாள்கள் மேலே போகிற வெள்ளை அங்கி பரிசுத்தவான்களும் சுட்டெரிக்கிற மகா நாள் என்ற நிலையில் மிகவும் கேவலமான கேலி சித்திரங்களை வெளியிட்டன. மேலே போகிற அங்கிகள் பற்றி தவறான அறிக்கைகளையும் அவமானத்தையும் மீண்டும் மீண்டும் செய்தியினால் சபையின் மேடை கூட தெய்வ தன்மையை கெடுத்தது. மேலும் அந்நாளின் மிக அவமான கால பத்திரிகைகள் ஏளன அட்டவணையை நிரப்ப ஆசாரியர்கள் அவருடைய வல்லமைகளையும் பேனாக்களையும் உபயோகித்தார். இந்த அவமானத்தின் மத்தியிலிருந்து எழுந்து வந்ததுதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. சும்மா நாங்க ஏமாந்த சமாதி, ஆமாயா நாங்க ஏமாந்த சபை. ஆனா இயேசுக்காக உறுதியா இந்த சபை. எங்க ஏமாற்றத்தை பார்த்து நாங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை உண்மை என்ன என்று சொல்லி அறிந்த சபை.
என்ன ஒரு சாட்சி இந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது. தீர்க்கதரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அதை உண்மையாய் நம்பி ஓடிய பிள்ளை ஆண்டவர் 1843 ஒரு ஏமாற்றம் கொடுத்தாரு. எவ்வளவு பேர் வெளியே ஓடுறான்னு பார்த்தாரு. 1844 21 ஏமாற்றத்தை கொடுத்தாரு. எவ்வளவு ஓடுறான்னு பார்த்தாரு. 1844 அக்டோபர் 18 19 காத்திருன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாரு. அதுல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாரு. எவ்வளவு ஓடுறான்னு பார்த்தாரு. சொன்னாரு ஒரு பெரிய குற்றம், பெரிய எழுச்சி வந்தது. அதுல ஏமாற்றத்தை கொடுத்து எவ்வளவு ஓடுறான்னு பார்த்துட்டு மீதி இருந்த 50 நபர்களை கொண்டு வேதாகம் தீர்க்கமாய் ஆராய் பற்றி பறவை கிடந்த சத்தியமே எல்லாம் ஒரு சபைக்குள் கொண்டு வரப்பட்டு முழுமையான போஜனத்தை பெற்ற சபையாக தோன்றி தன்னை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி தேவன் பெயரிட்டு அழைத்திருக்கிறார். பார்க்க போறோம். நான் சொல்லுங்கம்மா, இதே மாதிரி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அந்த ஏமாற்றத்தின் மத்தியில் எழும்பிய அந்த சபையை போலத்தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையும் ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கு. அது படிக்க போறோம். சரி, ஏமாந்தது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மட்டும்தானா? இந்த 1844 கணக்கு போட்ட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மட்டும்தானா? 1844 இல்ல, வேற மாதிரி கணக்கு போட்டுருக்காங்க பாருங்க. 1800 மற்றும் 1844 இடையில் 4 கண்டங்களில் 65க்கும் மேற்பட்ட விளக்குரையாளர்கள் 2300 ஆண்டு நாள் தீர்க்க தரிசனம் 1843 மற்றும் 1844 இடையில் எப்போதாவது நிறைவேற்றும் என்று கணித்தனர் என்பதை லீராய் ஃப்ளூம் ஆவணப்படுத்தியுள்ளார். அவருடைய ஒரு புஸ்தகம் இருக்கு, அருமையான புஸ்தகம், 4 வால்யூம். தீர்க்க தரிசனம் இப்படிலாம் நிறைவேறப்பட்டிருக்கு படிக்கலாம். தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நேரம் குறித்து பொதுவான ஒருமித்த கருத்து இருந்த போதிலும் அதன் முடிவில் நடக்க போகும் நிகழ்வை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க. ஆல் ஃபெயில்ட். எத்தனை பேர்? 65 பேர். ஆனா வில்லியம் மில்லர் ஹைலைட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அவர் இயேசு வரப்போகிறார் சொல்லி ஒரு கோணத்துல இல்ல 3 கோணத்துல பிரசங்கம் பண்ணார். ஒரு பசுத்தமான சபை வேணுங்க, அவர் விரும்புற ஊழியத்தை செய்யறதுக்கு சபை வேணுங்க. அந்த சபையை தேடி பிடிப்பதற்காக இந்த சோதனை அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகளை நிறைவேற்றவர்கள் தேவனால் ஆதாயப்படுத்த. இது ஒரு காரியத்தை நீங்க படிக்கணும். எழுப்பி சொல்லும்போது அனைவரும் ஏளனப்படுத்தினாங்க. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வரப்போகிறார் என்று நம்பி ஓடுகிறதுக்கு மறுத்த அத்தனை பேரும் கைவிடப்பட்டவர். கடைசி வரைக்கும் வந்து ஏமாற்றம் உண்டான போது பின்வாங்கி போன அத்தனை பேரும் கைவிடப்பட்டவர்கள். சிலர் முடிவெடுக்கிறதுக்கு தாமதம் பண்ணினார்கள், அவர்களை சொல்லவில்லை. முடிவெடுக்கிறது சரியில்லைங்க, ஏமாத்துக்காரங்க அப்படி போல அத்தனை பேர் கைவிடப்பட்டது. கிறிஸ்துவுக்காக நின்ற சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரண ஒரு சபை அல்ல, சாதாரண ஒரு சபை அல்ல, தேவனுக்காக சாட்சி பகிர்ந்த சபை. சரி, ஒண்ணு புரிச்சுடுங்க. 1844க்கும் அஞ்ஞானம் டெய்லி இதுக்கெல்லாம் தொடர்பே கிடையாது. வில்லியம் மில்லரும் தொடர்படுத்தல, சபையும் தொடர்படுத்தவங்க ஏமாத்தவங்க கவனமா இருந்தாங்க. இப்ப நம்ம அடுத்த சரித்திரத்துல போறோம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை எப்படி ஏமாற்றத்துல இருந்து வந்துச்சு படிச்சிட்டோம். அவங்களுடைய அனுபவங்களை அழகா படிச்சிட்டோம். நம்மளும் அந்த இடத்துல இருந்தா என்ன ஆயிருப்போமோ தெரியாது. Faithful people stood for God. அந்த கூட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இன்னொரு சரித்திரம் இருக்கு பாருங்க. இதை காட்டில் கடுமையான ஏமாற்றத்தை சந்தித்த சரித்திரம் 1844 கிட்ட கொண்டு போக முடியாது. அவங்க கண்ணுக்கு முன்பாக பிசிக்கலா இருக்காருங்க. அவங்க நினைச்சது நடக்கல. பிரபலமான உபதேசம். என்ன பிரபலமான உபதேசம்? நீங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் இருக்கு. மேசியா வருவார், மேசியா மரிப்பதற்காக வருவார், அதற்கு பிறகு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இவங்க ஏசியா மரிக்கிறதுக்காக வருகிற உபதேசத்தை தள்ளிட்டு அவங்க ரோமர்களுக்கு அடிமையா இருந்ததுனால ரோமர்களிலிருந்து மீட்டுட்டு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார், மேசியா வருவார் என்று நம்பினார்கள். யாரெல்லாம் நம்பினாங்கன்னு போய் இந்த சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, மேசியா பெற்றெடுத்த தாய் அப்படித்தான் நம்பினார். மேசியாவுக்காக காத்திருந்த மேய்ப்பர்கள் அப்படிதான் நம்பினார். மேசியா இவர்தான் என்று யோவானால அடையாளப்படுத்தப்பட்ட உடனே அவர் பின்பாக போன அந்த சீஷர்கள் இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார் என்று நம்பினார்கள்.
யோவான் ஸ்நானகன் இவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார் என்று நம்பினான். கொஞ்சம் வாசித்துருவோம். எல்லாம் தெரிஞ்சுதான் வசனம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நம்ம வாசித்துருவோம். அவர் இவர்களை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்திருந்தபடினாலே தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஆண்டவர் நினைச்சார் உவமையை சொன்னார். அந்த நம்பிக்கை, ஆண்டவர் ராஜ்யம் உண்டாக போகிறது, ரோமருடைய கையிலிருந்து நான் மீட்கப்பட போகிறேன், கர்த்தர் இங்கே இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். இதுதான் அவருடைய நம்பிக்கை. இன்னொரு வாசிப்போம். அவர் அவரை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பாசத்திலும் ஒருவன் உமது இடது பாசத்திலும் உட்காரும்படியார். எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைனா, ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறார், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இந்த வலது பக்கம் ஒருத்தர் இருக்கட்டும், இடது பக்கம் ஒருத்தர் இருக்கட்டும், இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. உங்க மனதில் என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, மேசியா என்பவர் முதலாவது மறிக்க வேண்டும், அதுக்கு பிறகுதான் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிறது போய் அவருடைய மரணத்தை தூக்கி தூர வச்சுட்டு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட ராஜ்யத்தை, இது பிரபலமான உபதேசம். இன்னொரு இடத்தை பாருங்க, இவர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் செய்ய மாட்டேங்காரு. மேசியா ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு பார்த்தா இவர் பாட்டுக்கு அறுப்பதான் அடையாளம் போது பிரசங்கம் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா, அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருந்தார்கள். The Spirit found at the time of Jesus Christ. மேசியா வந்து ராஜபாரத்தை ஏற்றுக்கொள்வார், ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், ரோமர்களிலிருந்து விடுவிப்பார், நாங்க சுதந்திரமான மாறப் போறோம். இந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு, பிரபலமான நம்பிக்கை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அத்தருத்திலே காவல் இருந்த யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொரு காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்துல கேட்கும்படி. ஏன் தெரியுமா இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இவருடைய மனது எப்படி இருக்குன்னா, எல்லாரும் போல அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம், அவர் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, ஊழியத்தை செஞ்சிருக்காரு, நீங்க தானா வேற. ஆண்டு 15 சொல்றாரு, போனவன உட்கார வச்சுட்டு நடக்கிறவெல்லாம் பார்த்துட்டு பார்த்ததை போய் சொல்லிட்டு. ஏன் தெரியுமா, இவர்தான் மேசியா என்பதுக்கு அவருக்கு அடையாளத்தை கொடுக்கப்பட்டு அந்த அடையாளத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. இவர்தான் மேசியா என்பது பிதாவினாலே அறிவிக்கப்பட்டது. இதுக்கு பிறகு நீர் தான் மேசியான்னு கேட்டா ஆண்டவருக்கு போய் பார்த்து சொல்லு அப்படின்னு. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரு வனமரத்துக்கு போயிருப்பாரு, யோவான் டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வனமரத்துல வெளியே வருவாரு. அவரு மேசியா ஏதாவது சொல்லுவாரு, ஏதாவது சொல்லி எது பொண்ணு நடக்கல, ஒண்ணுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதனால இவனுக்குள்ள நிறைய அற்புதம் சரி எல்லாம் சரிதான், மேசிய ராஜபாரத்தை கொண்டு வரணுமே, இவருதான் மேசியாவான்னு கேள்வி பார்த்தது சொல்லலாம். எல்லாருடைய மனதும் பிரபலமான உபதேசத்தினால் ஈர்க்கப்பட்டிருந்தது. மேசியா என்பவர் பாவத்துக்காக மரிக்க வருகிறார் என்பதை மறந்துவிட்டு, மேசியா என்பவர் ராஜபாரத்தை எடுக்க வருகிறார், ரோமனுடைய கையிலிருந்து மீட்க வருகிறார், விடுதலை உண்டாக போகிறது, சுதந்திரம் உண்டாக போகிறது, நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்போகிறோம், மேசியாவை அரசாள போகிறோம், இந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருந்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா என்பவன். அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. அவன் ஆண்டவர்கிட்ட போனவர் நடக்கிற பாருங்க. அதற்கு நாத்தான் மேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். சரிதான், அவன் சொன்ன தப்புல ஒண்ணு கிடையாது. அவர் மரிச்ச பிறகு நடக்க போறதெல்லாம் இப்பவே நடந்து ஆசைப்பட்டாங்க. எல்லாம் பிரச்சனை. இதான் பிரபலமான உபதேசத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. வெளியே வரவே முடியாது. பிரபலமான உபதேசத்துல போனா சிக்கிட்டு வெளியே வர்றது கஷ்டங்க. அப்படி வெளியே வருகிறவன் தாங்க தேவனுடைய சபை. அப்படி வெளியே வர்றவன் தாங்க தேவனுடைய சபை. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கிரைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். செத்து போயிட்டாரு, சிலுவையில தொங்க விட்டாங்க. அப்ப சொல்றான் பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டிருப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். என்ன ஒரு ஏமாற்றம். 2023 முடிவில் 1844 ஏமாற்றம் சாதாரணங்க. அவர் வருவார், அவர் பின்னாடியே அழைஞ்சி மேசியாதா, இவர் தான் மேசியா, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். பார்த்தா இவனெல்லாம் பிடிச்சு ஒரு சிலுவையில கொண்டுட்டாங்க. நாங்க எங்களை விடுவிப்பாரு, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு எதிர்பார்த்திருந்தோம். What the disappointment for these disciples who follow Jesus Christ.
தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு வாசிக்கிற அவர் மேல போறாரு, பரமேற போறார். அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவருடைய மனதில் வந்து ஆழம், ராஜ்யத்தை ஸ்தாபித்தம் பார்த்து, ஆண்டவரே நீங்க வந்தீங்க, மறிச்சீங்க, சொன்ன தரிசனம் எல்லாம் நிறைவேற்று, நீ எவ்வளவு நாள் ஆண்டவரை இருக்கணும், ஒரு ராஜ்யத்தை நீங்க எப்ப ஸ்தாபிப்பீங்க, எப்ப இயேசு வருவார், அந்த தாஸ் எவன் இருக்கிறோம் அவன் மட்டும் அழுத்த முடியுங்க. ஏமாத்த சீஷர்கள் ஆர்வமாக ஓடின சீஷர்கள், இவர்தான் ஓடின சீஷர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏமாந்துட்டாங்க. ஏமாந்த சீஷர்கள் தான் இயேசுனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உறுதிப்படுத்தப்பட்டு, அவருடைய பின்னா இயேசு மரித்தவரை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க ஓடிடுவாங்க, பயந்து ஒழிச்சுக்குவாங்க. ஆனா இந்த சீஷர்களை கூப்பிட்டு, நான் பாருப்பா, வேதத்துல பாருப்பா, மோசையின் ஆகமத்தை பாருப்பா, சங்கீதத்தை பாருப்பா, தீர்க்க தரிசனத்தை பாருப்பா, நாங்கெல்லாம் அவங்க கூட இருக்கும்போது சொல்லலையா அப்படின்னு வேத வாக்கியங்கள் உருவித்து காட்டப்படும் பொழுது, அந்த வேத வாக்கியங்களுடைய நிறைவுகளை பார்த்து எழுந்து வந்தது அப்போஸ்தலர் சபை. ஏமாற்றத்தின் மத்தியிலே வேத வாக்கியங்களை விசுவாசித்து வந்தத சபை. அப்படித்தாங்க 1844 ஆண்டவர் தம்முடைய சபையை அழைப்பதற்காக, இறுதி வேலையை செய்வதற்காக அழைப்பதற்காக ஏமாற்றத்தின் மத்தியிலே வேத வாக்கியம் ஆராய்ந்து வருது. ஆஹா, பரிசுத்தம் பரலோகத்திற்கியா, அங்கதான் சுத்திகரிப்பு வேலையா, ஆண்டவர் வேலை செய்யலையா, நியாயத்திற்ப தொடங்கிட்டாரியா, முடிச்சோட வந்துருவாரையா என்று நம்பி உயர்ந்து ஓடுற சபையை சபை. அதனால தேவனுடைய சபை ஆதி சீஷர்கள் ஏமாற்றத்தின் மத்தியிலே இழந்தார்கள். அவர்கள் தேவனுடைய சபையாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். 1844 ஏமாற்றத்தின் மத்தியிலே இயேசு சீஷர்கள் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தது போல, ஆண்டவர் தீர்க்கதரிசனங்கள் மூலமாக வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து, உண்மையை மகத்துவங்கள் வெளிப்படுத்தி, தரிசனங்களை கொடுத்து உறுதிப்படுத்தி, இதுதான்ப்பா சொன்ன அதை பற்றி கொண்டு இயேசுக்காக நின்ற சபையை சபை. என்ன காரணம் பண்றீங்க? சபைக்கு உட்கார்ந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வெறிய வருத்தம், வெறிய இருக்க பேசுற பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை அறிய சமத்தில் அட்வென்டிஸ்ட், praise God for that. நீங்க வேற சபையில் அங்கத்துவா இருக்கிறீங்களா? சபையை தேடி கண்டுபிடிங்க. உபதேசத்தை தீர்க்க மாறீங்க. இது சாதாரணமாய் தோன்றியதல்ல. இது இஸ்ரவேலர்கள், சீஷர்கள் ஏமாற்றத்தின் மத்தியில தேவனுக்காக சாட்சி கொடுத்தது போல தோன்றிய சபை. அது மாத்திரமல்ல, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் அழைப்பார் தெரியுமா, விக்கிரகங்கள் மூலமாக தேவனை தொழுது கொண்டிருந்த அவருடைய சந்ததியில இருந்து கூட்டிட்டு வருவார் பாத்தீங்களா? அதே மாதிரிங்க ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவருடைய உபதேசத்தில் கொண்டு வர விரும்புகிறார். ஐயா, விக்கிரக ஓய்வு நாள், ஞாயிறு ஓய்வு நாள்ல இருந்து இந்த சபையை மீட்பதற்கு தான் பெரிய திட்டத்தை போட்டு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த சபை ஏற்றுக்கொண்டது, ஓடுகிறது. Called like Abraham, called like disciples. ஏமாற்றம் அடைந்தவனா? ஆமாங்க, நான் ஏமாற்றம் அடைந்தவன். சீஷர்களை போல ஏமாற்றம் அடைந்து தேவன் உபதேசங்களை கற்றுக் கொடுத்த போது அதை தீவிரமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக நின்றவர்கள் ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார்கள். அப்படி போல 1844 ஆண்டுல ஏமாற்றத்தின் மாத்திர ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு கிறிஸ்துவுக்காக ஓடுவது. வேதம் சொல்லுகிறது மட்டுமே எங்களுக்கு உபதேசம். நான் செவன்த் அட்வென்டிஸ்டா இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன், உறுதியாக பெருமைப்படுகிறேன். நீங்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே. எவ்வளவு இரக்கமுள்ள கர்த்தர் நீர். எங்களையும் பேர்ச்சோவி அழைத்து உடைய முதல் மகத்துவமான உபதேசங்களை கற்றுக் கொடுத்து உடைய திருச்சபையின் அங்கத்தினாக வைத்திருக்கிறேன். நன்றி ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் அறியாமல் அங்காங்கே சிதறி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கூட்டி சேர்க்கிற பொறுப்பு எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நேர்த்தியாய் செய்யும் பொழுது எங்கள் ஆண்டவரை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் துரிதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம்.
எங்கள் அன்பு தகப்பனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த திருச்சபை விட்டு விலகி போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அநேகர் இந்த திருச்சபை அடையாளம் கண்டு கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சி போக கிருபை செய்தரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சபத்தில் அட்வென்டிஸ்டா இருந்தா தன்னுடைய விசுவாசத்துல உறுதிப்பட உதவுங்க. வேறு சபையினரா இருந்தா இந்த விசுவாசத்துக்குள் வருவதற்கு உதவுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பு மிக பரமபிதாவே, ஆமென். சோஸ்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.